ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நேற்று எனக்கு உடம்பு சரியில்லாத காரணத்தினால என்னால் வீடியோ போட முடியல. காலையில் 7 மணிக்கு இனிமேல் ரெகுலராக நம்மளோட சேனலில் வந்து வீடியோஸ் வந்துட்டே இருக்குது. ஸோ நம்ம சேனலில் நிறைய மோட்டிவேஷன் ஸ்டோரிஸும் இடையில கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்மள பல பேருக்கு வந்து தேவையான ஒரு விஷயம், நம்ம வந்து சாப்பாடு, தண்ணி, உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் போக நமக்கு தேவை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது தேவை. ஸோ அதனால் வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய மோட்டிவேஷன் ரிலேட்டடாக, ஆப்பர்ச்சுனிட்டி ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. ஸோ அப்கமிங்கில் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எடுத்திருக்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா என்னென்னா வாய்ப்புகள். சரிங்களா? வாய்ப்பு அப்படின்றது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அதாவது ஆப்பர்ச்சுனிட்டினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்லாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, வீட்டில் இருக்கீங்க, எல்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ உங்களை நம்பி உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் சகோதரனோ, சகோதரியோ, உங்கள் கணவரோ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சின்ன பொறுப்பு கொடுக்குறாங்க. போய் இந்த இந்த பணத்தை வந்து பேங்க்கில் போய் கட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க. சரிங்களா? அதுதான் ஆப்பர்ச்சுனிட்டி. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க்கு. நம்ம அந்த வேலையை, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நம்ம வாங்கிட்டோம். சரிங்களா? சரிப்பா கொடுங்க, நான் அந்த பணத்தை கொண்டு போய் பேங்க்கில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம், அந்த வாய்ப்பை வந்து வாங்கிக்கிறோம். வாங்கின அந்த வாய்ப்பை நம்ம முறையாக பயன்படுத்துகிறோமா, முறையாக செய்கிறோமா அப்படின்னா ஒரு பெரிய கொஷின் மார்க். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளில் பல பேர் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணுறதுக்கான ஒரு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, அதை நம்ம முறையாக செய்கிறதில்ல, சரியான நேரத்தில் பண்ணுறதில்ல அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இன்றைய காலகட்டத்தில் நிறைய நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்மளை நம்பி ஒரு ஆஃபீஸில் வந்து ஒரு வேலை கொடுக்குறாங்க, இந்த வேலையை பண்ணி முடிச்சுட்டுப்பா இந்த டேட்டுக்குள்ளே அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம அதை எந்த அளவுக்கு சீரியஸாக இறங்கி அதை பண்ணுறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. பண்ணுறோம் அப்படின்றதுக்காக ஏனோ தானோலாம் பண்ணக்கூடாது, முறையாக பண்ணணும். முறையான எப்படின்னா, இப்போ அந்த வேலை கொடுத்துருக்காங்கன்னா பரவாயில்ல, இந்த வேலையை நம்ம வந்து இவங்ககிட்ட கொடுத்ததை காட்டணும், வேறு ஒருத்தட்ட கொடுத்துருந்தோம்னா இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்களேன். அதுதான் வந்து நீங்கள் அந்த வாய்ப்பை முறையாக பயன்படுத்தியிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு அர்த்தம். இந்த அர்த்தம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை சரியாக செஞ்சு முடிக்கும்போது மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் உங்களுக்கெல்லாம் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, உங்களால் பண்ண முடிஞ்சால் அதை அந்த நிமிஷம் ஏற்றுக்கோங்க. பண்ண முடியலை அப்படின்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க, விட்டு கொடுத்துருங்க வேற ஒருத்தருக்கு. நீங்கள் அதை எடுத்துட்டு அதை முறையாக செய்யாமல், இந்த பக்கமும் இல்லாமல் அந்த பக்கமும் இல்லாமல், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஏன்னா போன டைம் அவன் கொடுத்ததே அவன் ஒழுங்காக செய்யலை, இந்த டைம் எப்படி ஒழுங்காக பண்ணுவான் அப்படின்னு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஒப்பீனியன் வந்து அந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக நெகட்டிவாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எல்லாரும் ஆப்பர்ச்சுனிட்டியை முறையாக பயன்படுத்துங்க. இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும். இனி வர ஒவ்வொரு நாட்களும் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.